புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உரிய முருகன் கோவில் என்ன? நான் ஒரு ஹிண்ட் தரவா? நான் தான் எடுத்தோடனே சொல்லிட்டேன். புனர்பூச நட்சத்திரம் குருவோடுது அப்படின்னு. என்னவா இருக்கும்? இருக்கிற 6 படை வீடுகளில் 4ஆம் படை வீடான கண்டுபிடிச்சிட்டிங்களா? சொல்றது மாதிரி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா புனர்பூசம்னாலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிதுனனாலே மதியால் அனைவரையும் மயக்கக்கூடிய ஆட்கள் தான் மிதுன ராசிக்காரங்க. அதுவும் புனர்பூச நட்சத்திரம் சொல்லவே வேணாம். எக்ஸ்பெஷலி அப்படி சொல்றதுக்குள்ள கற்பூரமா பிடிச்சிக்கக்கூடிய ஆட்கள் தான் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த முருகன் கோவில்ல போய் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகளும் தவிடுபடியாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முருகனின் 4ஆம் படைவீடு என்று சொல்லப்படுகின்ற அந்த அப்பனுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்த சுப்பனாகிய சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்ய 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 உங்களுடைய கவலைகள் அனைத்தும் காற்றில் கரைந்த கற்பூரமாய் மாறி போகும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் ஒன்று இருக்குங்க. யாருக்கும் தெரியுதோ இல்லையா, உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இது? ஏன் நான் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இந்த கோயிலுக்கு போகக்கூடாதா? ஏன் ஆயில் நட்சத்திரக்காரங்க எங்கள் கோயிலுக்குலாம் போகக்கூடாதா? முருகன் எல்லாத்துக்கும் புது தானே. நம்ம தான் கேள்வி கேட்கணும், சொல்லவா வேணும்? நிறைய கேள்வி கேட்போம். நம்ம மனசும் அந்த மாதிரியான கேள்விகள்லாம் தொடுக்கும். குரு அப்படின்னு ஒரு காரகத்துவம் வந்துட்டாலே, குரு அப்படின்னாலே இசிக்கொல்ட்டு போட்டால் என்ன அப்படின்னா அங்கே யானை அப்படின்னு தான் வரும். நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கு அப்படின்னு. அப்ப குரு அப்படின்னாலே யானை தான். இங்கே சுவாமி மலையில் மட்டும்தான் முருகனுக்கு இந்திரனால் வழங்கப்பட்ட ஐராவதம் என்கிற ஒரு யானை இருக்கிறது. அந்த யானை குருவாக இருந்து, ஐராவதம் வந்துச்சுன்னா வேற ஏதாவது வேணுமா? புனர்பூச நட்சத்திரக்காரங்க எப்படி தெரியுமா? பயங்கரமான அறிவாளிக. ஆனா அந்த அறிவு அவர்களுக்கு பிரயோஜனப்படுமா அப்படின்னா, நீங்க ஒரு 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணா அவங்க லைஃப்ல ஜெயிச்சிடுவாங்க. ஆனா நீங்க லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு படாத பாடுபடுவீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க 100 பேருக்கு ஐடியாவை அப்படியே அள்ளி வீசுவாங்க. ஆனால் அந்த ஐடியாவை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணியே அப்படின்னா, எனக்கு என்ன ஆசையாங்க வச்சுக்கிட்டு எது பண்ணாலும் எனக்கு ஏதோ ஆயிடுது, எப்போதான் முருகன் கண்ணை தரப்பானோ தெரியல அப்படின்ற மாதிரியே நம்ம புலம்பிக் கொண்டிருப்போம். ஏன்னா குருவாக அமர்ந்து ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணக்கூடிய தன்மையில் நீங்கள் இருப்பதால் தான் குருவுடைய நட்சத்திரத்துடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். சரியா? அப்போ நீங்க வழிபாடு செய்யக்கூடிய கடவுளாகிய இந்த அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனை சாதாரணமான ஆளா? எப்பெல்லாம் வாழ்க்கையில கஷ்டம் வருதோ, எப்பெல்லாம் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் நீங்கள் தடுமாறுகிறீர்களோ, ஏன்னா எப்பயுமேங்க பணம் வந்துருங்க, பேர் வந்துடும், புகழ் வந்துடும், நம்ம நினைக்கிற விஷயம்லாம் நடந்துடும். ஆனால் அந்த வந்த பணத்தை கரெக்டான இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணோமா? வந்த பணத்தை கரெக்டான விதத்தில் தான் நம்ம செலவு பண்ணோமா? வந்த பணம் எனக்கு சுப செலவாக தான் ஆச்சா? விரயமானா கூட சுப விரயமாக தான் ஆச்சா? இல்லை தேவையில்லாமல் நான் ஒரு இடத்த கொடுத்து ஏமாந்துட்டேனா? இந்த மாதிரி எதை எங்கே எப்படி பண்ணணும் என்று ஒரு வழிகாட்டக்கூடிய ஞான குருவாக உங்களுக்குள் அமர்ந்து உங்களுடைய சிந்தனையை செயலாக்கம் செய்யக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா